ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டைம் ஃபார் கார்டனிங். பாருங்கள், இதுதான் என்னோடய ஹைபிஸ்கஸ். இன்றைக்கி 2 பூ பூத்திருந்ததுங்க. காலையில் பறித்து நான் சாப்பிட்டுட்டேங்க. அப்படியே பச்சையாகவே சாப்பிட்ருவேன். இந்த குழாய் அந்த டியூப் எடுத்துகிட்டு பாருங்கள், இதுக்கு கொத்தி விடலை. இன்றைக்கி மழை வர மாதிரி இருக்குது. சரி, நம்மளுடைய நெத்திலி கருவாடு தலை வேறு இருந்துச்சுங்களா, அதனால் அதுக்காக இதை கொத்தி விட்டு அது கொஞ்சம் நான்வெஜ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சுற்றிலையும் அந்த செடியை கொத்தி விட்டு பாருங்கள், அதோட தலையெல்லாம் போட்டு மறுபடியும் அது மேலே மண்ணை கொட்டி மண்ணை மூடி வச்சாச்சுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, நாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வீட்டில், அது போய் பராண்டி நோண்டி எடுத்துடுங்க. இல்லை வேறு ஏதாவது இந்த பெருக்கான் அது மாதிரிலாம் காட்டு பக்கத்தில் இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஒரு பெரிய பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை தூக்கிட்டு வந்து அது மேலே வச்சாச்சுங்க. ஹைபிஸ்கஸ் 4 கட்டிங்ஸ் அன்றைக்கி போட்டிருந்தோம். அதில் ஒரு கட்டிங் இது நமக்கு வளர்ந்துருந்தது இல்லைங்களா, நம்மளுடைய காக்கட்டான் செடி. அதெல்லாம் ஒரு கொத்தி விட்டு மழை வர மாதிரி இருக்குது. என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலுங்க, அந்த மழை நீர் வந்த வாட்டி தாங்க அவங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அதில் மழை நீரில் நைட்ரஜன் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அது தாவரங்களுடைய இலைகளுக்கு ரொம்ப நல்லது. அதனால் அவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க. அப்புறம் கட்டிங்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. ஹைபிஸ்கஸ், இந்த குண்டுமல்லி, ஜாஸ்மின், நாங்கள் அது குண்டுமல்லி செடி. அப்புறம் கொஞ்சம் கொத்தவரை போட்டிருந்தேன், அதெல்லாம் முளைச்சி வந்துருச்சு. அதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு காஞ்சே போயிருந்ததுங்க ஒரு செடி. இது பாருங்கள், டெல்லி கனகாமரம், அதுவும் நல்லாயிருக்கு. இந்த செடியெலாம் காஞ்சி போயிடுச்சு. இதை பிடுங்கி போட்டுடலான்னு பார்த்தாங்க, பயங்கரமாக துளுத்து வருது. சரி பாவம், அதுக்கும் தண்ணி வந்தால் மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை சுற்றி ஒரு கொத்திட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தாங்க. இந்த பக்கம் வந்தால் நம்மளுடைய பாகக்காய் கொடி இருந்தது. ஓகே அப்படின்னு பார்த்துட்டு இந்த 4 கட்டிங்கில் மீதி 3 கட்டிங் இந்த பக்கம் வச்சுருக்காங்க ஹைபிஸ்கஸ்ஸு. சரி, நம்மளுடைய அந்த லில்லி பூ என்னன்னாங்க, அவங்களையும் ஒரு கொத்தி விட்டு மழை தண்ணி வந்தால் அவங்களுக்கும் தண்ணி நிற்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அவங்கள சுற்றி ஒரு கொத்தி விட்டாங்க. ஏன்னா மழை தண்ணி ஈஸியாக உள்ளே இறங்குங்க. அப்படி நம்ம கொத்தி விட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா மழை பெய்யக்குள்ளே தண்ணி அந்த நிலத்துக்குள்ளே இறங்கி அவங்களுக்கு நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. சுற்றி இருந்த பில்லுலாம் கொஞ்சம் எடுத்துட்டேன். அப்புறம் அப்படியே ஓரமாக வந்தால் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கட்டிங்ஸ் வச்ச இடத்துல ஏகப்பட்ட புளிச்சக்கீரைங்க. அந்த புளிச்ச செடி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் அதை அப்படியே நான் விட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு கட்டிங் இருந்தது. இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. பச்சை அப்படியே இந்த இலை மட்டும் காஞ்சிருக்குங்க, அடியில் பச்சை இருக்குது. இங்கே ஒரு கட்டிங் ஹைபிஸ்கஸ்ஸு. சரி, அது பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருந்தது, அதை மட்டும் கொஞ்சம் அப்படியே கொத்தி விட்டுட்டு எல்லாம் ரெயின் வாட்டருக்காக வெயிட்டிங் ஃபார் ரெயின் வாட்டருங்க. Thank you friends. Bye bye. See you again.